இன்கம் டேக்ஸ்ன்னு சொன்னதும் ஒண்ணு நமக்கு பயம் வரும். அப்படி இல்லன்னா 1008 கேள்விகள் இருக்கும் நம்மளுக்குள்ள. நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா? நான் இந்த வருஷம் ஃபைல் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டா என்ன பிரச்சனை ஆகும்? நான் ஐடி ஃபைல் பண்ணதும் எனக்கு எவ்வளோ ரீஃபண்ட் கிடைக்கும்? இல்ல நான் என்ன ஐடிஆர் ஃபார்ம் செலக்ட் பண்ணணும்? எந்த மாதிரியான இன்கம்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய டவுட்ஸ் இருக்கலாம். இந்த டவுட்ஸ் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க தனியா இல்ல. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எனக்கும் நெறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதனால என்னன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நமக்கு அதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். ஹாய், என்னுடைய பேர் சதீஸ்வரன். நான் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஓவர் த இயர்ஸ் நான் வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் காமனாக எல்லாரும் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஐடிஆர் சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ தட் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அண்ட் உங்களுக்கும் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது இந்த ஐடி ஃபைல் பண்ணுறதுல அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.